ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் பெரியவர். ஒரு தேவ ஊழியரின் குடும்பம் பலவித பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அவரோ அடுத்த ஞாயிறு ஜனங்களுக்கு எதை பிரசங்கிப்பது என்பதையே சிந்தித்து குறிப்புகள் எடுத்துக் கொண்டிருந்தார். அவருடைய மனைவி அவர் அமைதியாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து டென்ஷன் ஆகிவிட்டார். நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்டார் கோபத்துடன். அதற்கு அந்த தேவ ஊழியர் பதட்டமடையாமல், எவ்வளவு பெரிய ஒரு தேவன் நம் நடுவில் இருக்கின்றார் என்பதை நீ நினைக்கின்றாயா என்று கேட்டார். வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்பிக்கை வெளிச்சங்கள் விலகி இருள் பரவும் போது கலங்குவது இயற்கைதான். சுற்றிலும் ஆரவாரங்களையும் சலசலப்புகளையும் சந்தடிகளையும் கேட்கும் காது பதட்டமடைவது சகஜம்தான். ஆயினும் தேவ உறவில் வாழ்ந்து பழகினவர்களின் கண்கள் சூழ்நிலைகளின் மிரட்டல்களை அல்ல, தங்களோடு இருக்கும் தேவனையே பார்க்க வேண்டும். நம் ஆண்டவர் அறியாத ஒரு இடத்தில் அல்ல, நமக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்கிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவ சமூகத்தில் இருக்கின்றோம். எலிசாவின் வேலைக்காரன் கண்கள் சீரிய இராணுவத்தை கண்டதும், பரவி நின்ற ரதங்களையும் அங்குமிங்கும் கூடி நிற்கின்ற குதிரைகளையும் கண்டதும் ஐயோ என்ன செய்வோம் என்று அலறினான். ஆனால் எலிசாவின் கண்கள் சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளின் மேல் ஆளுகை செய்யும் தேவனை கண்டது. எனவே அவர்களோடு இருப்பவர்களிலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் அதிகம் என்றான். நமக்கு எதிராக சில பிரச்சனைகள் வரும்போது அவை மலைகள் போல நமக்கு தோன்றலாம். ஏன் இப்படி நிகழ்கிறது என்று நாம் கலங்க நேரிடலாம். நமக்கு எதனை எந்த சூழ்நிலையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிவார். ஏதாகிலும் செய்து நம்மை தாங்க முடியாத சூழ்நிலை தேவனுக்கு வருவதில்லை. செங்கடலை கடப்பது எளிதானதா? பார்வோனின் சேனையை மேற்கொள்வது சுலபமானதா? யோர்தானை கடந்து செல்வது சாத்தியமானதா? கேள்விகளுக்கு விடைகள் கடினமானதுதான். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால், நம்முடைய பார்வை அவர் மேல் இருந்தால் இவை யாவும் கடக்க முடிந்தவைகளே. அவர் எந்த சூழ்நிலைக்கு போதுமானவரே. ஆறுகளை அல்ல, பார்வோனின் சேனையை அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரால் நம்மை கடந்து போக வைக்க முடியாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சிந்தனைக்கு, அலைகளை கண்டு அஞ்சு நிற்பவன் ஆழங்களின் அருஞ்செல்வங்களை காண இயலாது. அலைகளை கண்டு அஞ்சு நிற்பவன் ஆழங்களின் அருஞ்செல்வங்களை காண இயலாது.